காசா மீத்தா போரை உடனடியாக நிறுத்த வலியுறுத்தி பெரியாரிய உணர்வாளர்கள் சார்பில் சென்னை புதுப்பேட்டை முதல் எழும்பூர் வரை பேரணியில் ஈடுபட்டனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். தோழர்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் நிறைய பேச வேண்டியது பேச வரவங்க காத்திருக்காங்க. நன்றி. ஜெய்பீம். அடுத்தபடியாக நம்மிடையே உரையாற்றுவதற்காக உடல்நிலை சரியில்லாத நேரத்திலும் கூட நம்மிடையே உரையாற்றுவதற்காக வருகை தந்திருக்கிற முற்போக்கு நடிகர், திரை உலகிலே பல கருத்துக்களை விதைத்த அண்ணன் பிரகாஷ் ராஜ் அவர்கள் இப்பொழுது நம்மிடத்தில் உரையாற்ற இருக்கிறார்கள். மனித நேயத்துக்காக அந்த அடிப்படையில் செய்கிற எல்லாருக்கும் வணக்கம். நான் பேசுறதை விட காசால கலைஞர் பேசுறதை நான் உங்களோட பேசுவேன். அண்ணன் ஒரு கேள்வியை கேட்டால் எங்களை நிறைய பேரை கேட்பாங்க, என்னையும் வெற்றிமாறனையும் அமீரையும் அண்ணன் சத்யராஜனையும், நீங்க எல்லாம் கலைஞர்கள் எங்கடா வர்றீங்க? எங்க ஒரு அநியாயத்துக்கு எதிராக பேசுறது அரசியல் என்றால் நாங்க அரசியல் தான் பேசுவோம். ஒரு கவிதை இருக்கு, இந்த போர் இருக்கு இல்லையா, போர் முடிஞ்சிடும், தலைவர்கள் எல்லாம் கை குலுக்கி கிளம்பிடுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா, அங்க ஒரு கிழவி தன் மகனுக்காக காத்திருப்பா, ஒரு பெண் தன் புருஷனுக்காக காத்திருப்பா, குழந்தைங்க அவங்க அப்பாவுக்காக காத்திருப்பாங்க. இந்த நாடை, இந்த மண்ணை வித்தது யாருன்னு எங்களுக்கு தெரியாது, ஆனா அதோட விலை கொடுத்தது யாருன்னு எங்களுக்கு தெரியும். நாங்க மௌனமா இருந்தா இதுதான் நடக்கும். இதே ஏன் பேசுறீங்க கலைஞர்கள் கேட்கறாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு பதில் இருக்காரு. அங்கேயும் அங்கதான் சொல்றான் ஒருத்தன் கவிஞன், என் கவிதையில் அரசியல் வேண்டாம் என்றால் எனக்கு பறவைகளின் சத்தம் கேட்க வேண்டும், பறவைகளின் சத்தம் கேட்க வேண்டும் என்றால் யுத்த விமானங்களின் சத்தம் அடங்க வேண்டும். மழை வருது, கடைசியா ஒரு வார்த்தை சொல்லிட்டு பேசுறேன் நான். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, நம்மளுடைய தனிப்பட்ட உடம்புக்கு ஒரு காயமானா நம்ம மௌனமா இருந்தாலும் அது குணமாயிடும். ஆனா ஒரு நாடுக்கு, ஒரு மனித நேயத்துக்கு ஒரு காயமானா நான் சும்மா இருந்தா, மௌனமா இருந்தா அதிகமாகும். அதனால சாகிறதுக்கு முன்னாடி சாகக்கூடாது, போராடுவோம், இந்த குரல் நிற்கும். இதுக்கு இந்த காசால என்ன நடக்குது, இஸ்ரேல் மட்டும் காரணம் இல்ல, அதுக்கு துணையா இருக்கிற அமெரிக்காவும் காரணம், அதுக்கு மௌனமா இருக்கிற மோடியும் காரணம், அதை எதிர்த்து பேசாத ஒவ்வொரு மனிதனும் காரணம். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக இயக்குனர் அண்ணன் அமீர் அவர்கள் உரை நிகழ்த்த வர இருக்கிறார். அனைவருக்கும் மாலை வணக்கம். உலக அரங்கில் 2023 தொடங்கி கிட்டத்தட்ட 64,000 படுகொலையை நடத்தியிருக்கின்ற இஸ்ரேல் அரசு, அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்ற அமெரிக்க அரசு, அதனோட கைகோர்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்திய மோடி அரசு, இதையெல்லாம் எதிர்த்து இப்படி ஒரு கூட்டம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எனக்கு தெரிந்து இந்தியாவிலே இப்படி ஒரு கூட்டம் நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது. இதுதான் தமிழ்நாடு, இதுதான் தமிழ்நாடு. இந்த அடையாளத்தை அழிப்பதற்காகத்தான் வடநாட்டிலிருந்து இங்கே வரணும்னு நினைக்கிறான். காசாவுக்காக இங்கேயே நிற்கிறீங்கன்னு கேட்குறான். காசா எங்கேயோ இருக்கு. இங்கே எனக்கு முன்னாடி பேசிய சத்யராஜ் சாரும் பிரகாஷ் ராஜ் சாரும் சொன்னாங்க, இது மதம் கிடையாதுடா, மனித நேயம்னு சொன்னாங்க. மனித நேயத்தையும் சமூக நீதியை தூக்கி பிடிக்கிறது தமிழக மக்கள் மட்டும்தான், தமிழ்நாட்டு மக்கள் மட்டும்தான். இந்த தலைவர்கள் எல்லாம் தேர்தல் நேரத்தில் வேறு வேறு அணிகள் நின்றிருந்தா கூட ஒரு உயிரிழப்புக்கு ஒன்றாக நிற்கிறாங்க பாருங்க. இதுல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இங்க நிற்கிற இந்த அடையாளம் தான் தமிழ்நாடு. இந்த ஒற்றுமை நிச்சயமாக இந்திய அரங்கிற்கு, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்திய உளவுத்துறைக்கு இந்த கூட்டத்தின் மேடையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருடைய கருத்தும் போய் சேரும். அது காசாவுக்கும் போய் சேரும்.
காசாவில் போர் நிறுத்தம் தொடரும் வரை இந்த கூட்டணியும் தொடரும். வெல்க ஜனநாயகம், வாழ்க சமூக நீதி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.